Hi friends, welcome to YouTube channel. இப்போ நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம யாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் vs ஆர்ஆர். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இவங்களோட ஹெட் டு ஹெட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஹெட் டு ஹெட்டில் நம்ம டைம் டேபிள் படி பார்த்தோம்னா ஆர்ஆர் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, பஞ்சாப் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்காங்கட்டா ரொம்ப கம்மி. இதுக்கு மேலே அவங்க வந்து ஜெயிச்சு எல்லா மேட்ச் ஜெயிச்சா கூட இவங்க வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு கம்மி தான். ஆர்ஆர் செகண்ட் பிளேஸ் இருக்கிறதால அதிகமான ஸ்கோர், அதிகமான டேபிள் பாயிண்ட்ல அதிகமாக இருக்கிறதால அவங்க வந்து கண்டிப்பாக வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, நம்ம கிராண்ட் லீக்கை பொறுத்தவரையும் எல்லாருமே நம்ம நாளைக்கு மேட்ச் என்ன நினைப்போம் அப்படின்னா, இப்போ பஞ்சாப் ஆர்ஆர் நடக்கிறப்ப என்ன நினைப்போம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆர்ஆர் வின் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம எல்லாருமே டீம் போடுவோம். ஸோ எல்லாருமே நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணாத காரணமும் அதுதான். ஸோ இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து டீம் பண்ணுவோம். அப்படி பண்ணாதீங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம ஜிடி சிஎஸ்கே பார்த்துருப்போம். ஜிடி சிஎஸ்கே நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜிடி வின் பண்ண வாய்ப்பே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டீம் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஜிடியோட மைண்ட் செட் என்னன்னா, நம்ம தோத்துட்டோம், ஸோ அடிச்சு இன்னும் அடிப்போம், அடிக்கிறதே அடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாங்க. டாப் ஆர்டர் 2 பேர் அது மாதிரி விளையாண்டாங்க. ஸோ இதே மாதிரி மைண்ட் செட்ல தான் இப்போ பஞ்சாபும் இருப்பாங்க. ஆரோட மைண்ட் செட் என்னன்னா, எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டோம், நம்ம வின் பண்ணாலும் வின் பண்ணாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க விளையாடுவாங்க. ஏன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க. டேபிள் படி அவங்க வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 10th பிளேஸ் வின் பண்ணா கூட 9th பிளேஸ் தான் வரதுக்கு சான்சஸ் கூட, மற்றபடி பிளே ஆஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. இதுக்கு மேலே மேட்சஸும் கம்மி. ஸோ இவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். வென்யூ பொறுத்தவரையும் பாஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த வென்யூ வந்து இது வரையும் ஐபிஎல் மேட்ச் நடக்கல. 2 மேட்ச் தான் இது வரையும். லாஸ்ட் 2023 லாஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்கும்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் தான் நடக்கும், இல்லை 1 மேட்ச் நடக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த பிச்சை பொறுத்தவரையும் ஒரு பேட்டிங், நல்ல ஒரு பேட்டிங் பிச். ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வின் பண்ற சான்ஸ் அதிகம். பேட்டிங் பிச், ஃபர்ஸ்ட் டீம் ஓன் போத் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. 2 மேட்ச்லயுமே வந்து லாஸ்டா நடந்த 2 மேட்ச்லயும் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் பார்த்தோம்னா 190. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 190ல இருந்து 200 வரை அடிச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்றவங்க ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 தாண்டி போகவே இல்லை. ஒரு எந்த டிஃபேக்டரும் இதுல இருக்க மாட்டுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்தவரையும் ஆர்ஆர் பேட் பண்ணாலோ இல்லை பஞ்சாப் பேட் பண்ணாலோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, யார் டாஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்றாங்களோ அப்படின்னா அவங்கள மேக்ஸிமம் சூஸ் பண்ணுங்க. பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது டாப் ஆர்டர்ல ஒரு 3-4 பேர் பேட் பண்ணாலே சான்ஸ் வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. விக்கெட்டும் கம்மியா தான் விழுது. ஸோ செகண்டா பாருங்க, செகண்டா 160 தான் அடிச்சிருக்காங்க. 160ங்கும் போது அப்போ வந்து டாப் ஆர்டர்ல ஒரு 3 பேர் 4 பேர் விக்கெட் விழுந்திருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் கண்டிப்பா விளையாடுவாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல 3 பேர் ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ ஆர்ஆர் ஸ்கிப் பண்ண ஆர்ஆர் இல்ல பஞ்சாபோ இருக்கும்போது டாப் ஆர்டர்ல ஒரு 3 பேர் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீம் போடுங்க. அந்த மாதிரி இல்லை ஆல்ரவுண்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல இருந்து ஆல்ரவுண்டர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, பஞ்சாபோட பிளேயிங் 11 பார்க்கலாம். பஞ்சாபோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா, ஜானி பெஸ்டோ, சிகர் தவான் இன்ஜுரினால இன்ன வரையும் ஒரு ரெக்யூர் ஆகவே இல்லை. டீமே தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயே அவர் இன்ஜூர் ஆகி பிரோஜனம் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சிகர் தவானுக்கு பதிலாக ஜானி பெஸ்டோ விளையாடுற ரிசல் ரவ், சசாங் சிங், அத்தோஷ் சர்மா, சாம் கரன், லிவிங்ஸ்டன், அக்சர் பட்டேல், ராகுல் சாகர் திரும்பி வந்திருக்காரு. நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து நல்ல ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கேவோட 3 விக்கெட்ஸ் மேல எடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. ஹர்ப்ரீத் ப்ரார், ஹர்ஷதீப் சிங், ரபாடா, ஜிதேஷ் சர்மா இந்த இடத்துல வந்து பிரபு சிம்ரன் சிங் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் வந்து ஜிதேஷ் சர்மா எடுத்திருக்கேன். லாஸ்ட் மேட்ச் வந்தாருங்கிறதால எடுத்திருக்கேன். ஸோ பிரபு சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல அப்படின்னா ஜானி பிரிஸ்டோ தான் பண்ணுவாரு. ஜானி பிரிஸ்டோ அண்ட் சாம் கரன் 2 பேருமே ஒரே பிளேஸ், அதாவது ஒரே கண்ட்ரிங்கிறதால அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஒரு இதாக இருக்கு. ஸோ அவங்க 2 பேருமே டீம் வைஸ் நல்லா கொண்டு போறாங்க. லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி தான் இவங்களும் வின் பண்ணுவாங்க. இந்த மேட்சும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா ஆர்ஆரோட மைண்ட் செட் வந்து நம்ம வின் பண்ணாலும் கவலை இல்லைங்க விளையாடுவாங்க. பஞ்சாப் பொறுத்தவரையும் இறங்கி அடிச்சா ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாலும் நம்ம அதில் பிளே ஆஃப் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் விளையாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இறங்கி அடிப்பாங்க. நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஜானி பிரிஸ்டோ செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் சூஸ் பண்ணுங்க. ஒரு கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன் செகண்டா பேட். திடீர்னு ஒரு மேட்ச் நம்ம பார்த்துருப்போம், திடீர்னு 100 ரன் அடிச்சு கேப்டனா வந்துருவாரு. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச்
கண்டிப்பா ஒரு 100 ரன் அடிச்சு கேப்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ரிஷல் ராவ் இவர் வந்து நீங்க வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. இவர் நல்ல ஒரு பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பேட்ச்லயும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சில மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸோ 4-5 மேட்ச் நீங்க 4-5 டீம் ப்ரெடிக்ட் பண்றீங்க, 4-5 மேட்ச் நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் 2 மேட்சை ஸ்கிப் பண்ணுங்க. சசாங் சிங் பொறுத்தவரைக்கும் இவரும் ஒரு கேப்டன் எலிஜிபிள் பர்சன். இந்த 2 பேருமே கேப்டன் எலிஜிபிளான பர்சன்ஸ் 2 பேருமே. இந்த டீம் ஓவராலா பார்க்கும்போது ஜானி பிரிஸ்டோ, சசாங் சிங், சாம் கரன் அண்ட் அக்சர் பட்டேல் இந்த மாதிரி இந்த 4 பேருமே வந்து ஒரு கேப்டன் எலிஜிபிள் பர்சன்ஸா இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி போறீங்க. அதுக்கப்புறம் அத்தோ சர்மாவோட பிளேயிங் லெவல் வந்து 7th பிளேஸா இருக்கு. ஸோ அவர் வந்து 7th பிளேஸா வந்து விளையாடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா 1, 2 இவங்க லிவிங்ஸ்டன், சாம் கரன், அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் தான் அத்தோ சர்மா வராரு. ஸோ விளையாடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அவர் ஸ்கிப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பவுலிங் ஆர்டரை பொறுத்தவரையும் இங்க வந்து சாம் கரன் வந்து மேக்ஸிமம் 3 ஓவர்ஸ் வரையும் பவுல் பண்றாரு, மேக்ஸிமம் 4 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. அப்படிங்கும்போது அவர் நல்ல ஒரு பிக்கா இருப்பாரு. லிவிங்ஸ்டன் 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இப்போ பாருங்க ராகுல் சகர் வந்திருக்காரு. ஸோ இத்தனை 5 பேர் டாப் ஆர்டர்ல வந்து அக்சர் பட்டேல், ராகுல் சகர், ஹர்ப்ரீத் பரார், அர்ஷதீப் சிங், ரபாடா இத்தனை பேர் 5 டாப் பவுலர்ஸ் இருக்காங்க. சாம் கரன் இத்தனை பேர் இருக்கு பட்சத்தில் நாளைக்கு எடுப்பாங்களா இல்ல லிவிங்ஸ்டன் உள்ள வருவாரான்னு கேட்டா சான்ஸ் ரொம்ப கம்மி. பிரபு சிம்ரன் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. வந்தாரு அப்படின்னா அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. ஸோ ஜானி பிஸ்டோ, பிரபு சிம்ரன் 2 பேருமே டாப் ஆர்டர்ல இருந்த 3 பேருமே இல்ல 4 பேர் மட்டுமே டாப் ஆர்டர்ல மேட்ச் வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 220 வரையும் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பவுலிங் ஆர்டர் பொறுத்தவரையும் அக்சர் பட்டேல் போத் இன்னிங்ஸ்லயும் மஸ்ட்டுங்க. அக்சர் பட்டேல் போத் இன்னிங்ஸ் மஸ்ட். ராகுல் சகர் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம 2 to 3 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஹர்ப்ரீத் பரார் வந்து சில மேட்ச் பண்றாரு, சில மேட்ச் வின் பண்ண மாட்டாரு. ஆனா செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பவுலிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்றாருன்னா அவர் சூஸ் பண்ணுங்க. அர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயும் மஸ்ட். ஸோ 1 or 2 விக்கெட்ஸ் அவர்கிட்ட எடுக்க சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணுங்க. இன்னொன்னு அவர்கிட்ட 2 இன்னிங்ஸுமே நல்லா பவுல் பண்றாரு. 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அர்ஷதீப், கசிகோ ரபாடா போத் இன்னிங்ஸ்லயுமே விக்கெட் எடுக்கிறாங்க. நீங்க பவுலிங் பொறுத்தவரையும் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ராகுல் சகர், அக்சர் பட்டேல் 2 பேரும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹைபிரிட் 3 பேரும் சூஸ் பண்ணுங்க. டாப் ஆர்டர்ல ஒரு 2 பேர், டாப் இந்த லோயர் ஆர்டர்ல ஒரு 3 பேர், 3 பேர் சூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அசந்தீப் சிங், கசிகோ ரபாடா இவங்க எல்லா மேட்சும் பாருங்க இந்த 2 பேர் மட்டும் தான் விக்கெட் எடுப்பாங்க. இல்ல யாரும் மத்தவங்க விக்கெட் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அதே மாதிரி பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சாம் கரன் அடிச்சிருப்பாரு, இல்ல ஜானி பிஸ்டோ அடிப்பாரு, ரிஷல் ராவ் அடிப்பாரு, இல்லைன்னா அத்து சர்மா அடிப்பாரு. ஓவராலா பாத்தீங்கன்னா சசாங் சிங் எல்லா மேட்சும் விளையாண்டுருவாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா சாம் கரன் நல்லா பேட் பண்ணிட்டு இருந்தாரு, ஓப்பனிங் இறங்கி நல்லா விளையாண்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆர்டர் மாற கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஒரு டீமும் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர் போயிடுச்சு. அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டீமே வந்து அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க திரும்பி விளையாண்டு பிளே ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த டீம் பொறுத்தவரைக்கும் பிளே ஆஃப் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆரோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஆரோட பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஹெட்மேயர் லாஸ்ட் மேட்ச் விளையாடல, ரோமன் பவுல், அஸ்வின், ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், சாஹல், நந்தன் பர்கர் அண்ட் சந்தீப் சர்மா இத்தனை பேர் விளையாடுறாங்க. ஸோ ஜோஸ் பட்லர் பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு பேட்டிங். அவருக்கு இன்னொன்னு அவர் இப்போ வந்து திரும்பியும் ஒரு வேர்ல்டு கப்புக்காக போறதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இந்த மேட்ச் விளையாடுவாரான்னு கேட்டா ஒரு 50-50 சான்ஸ் தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்போ அவர் T20க்காக அவர் பிராக்டிஸ் பண்ணத போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜோஸ் பட்லர் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு பண்றாரு அப்படின்னா ஒரு 50 ரன்ஸ் கூட அடிக்க சான்சஸ் இருக்கு. 50 ரன்ஸ்க்கு மேல போக சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு விக்கெட் கீப்பிங்ல இருக்காரு. சாம்சன் தேர்டா தான் இறங்குறாரு. ஒருவேளை இவர் விளையாடல அப்படின்னா
இவர் தான் நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்திருப்போம், சாம்சன் எடுத்திருப்போம். சாம்சன் அதிகமான பாயிண்ட்ல இருந்தார், அதே மாதிரி அதிகமான பாயிண்ட்ல இருந்தா கூட இவர் வந்திருப்பாரு பவுலிங் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் ட்ரீம் டீம் பாயிண்ட்ல வந்து இவர் வந்திருப்பாரு, ஜோஸ் பட்லர் வந்திருப்பாரு. ட்ரீம் டீம் பொறுத்தவரையும் யார் அதிகமான பாயிண்ட்ல இருக்காங்க விட கம்மியான பாயிண்ட்ல இருந்தா கூட அவர் ட்ரீம் டீம்ல வராரு அப்படின்னா, அதாவது ஒரு விக்கெட் கீப்பிங் பொறுத்தவரைக்கும் கம்மியான பாயிண்ட்ல இருந்தா கூட வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அதிகமான பாயிண்ட் எடுத்திருந்தா கூட அவங்க வரமாட்டாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜெய்ஸ்வால். 2 பேர்ல ஒரு ஆள் மஸ்ட். எப்போ பார்த்தாலும் எல்லா மேட்ச்லையும் நீங்க விளையாட எல்லா மேட்ச்லையும் எடுத்து பாருங்க, 2 பேர்ல ஒரு ஆள் அவுட் ஆயிருப்பாங்க. 2 பேர்ல கன்ஃபார்மா ஒரு ஆள் அவுட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தான் எல்லா மேட்சும் நடந்துட்டு இருக்கு. தேர்ட் ஒன் அப்படி இல்ல அப்படின்னா மூணாவது ஒரு பர்சன் சஞ்சு சாம்சன். இந்த 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இவர் நின்று அப்படியே விளையாண்டுருவாரு. இதான் இந்த இவங்களோட பிளேயிங் ஆர்டரே வந்து இப்படிதான் நடக்குது. ஒன்னு ஜெய்ஸ்வால் இல்ல ஜோஸ் பட்லர் 2 பேரும் ஒரு ஆள் விளையாடுவாங்க. இல்ல அப்படின்னா சாம்சன் மட்டும் விளையாடுவாரு. இல்ல அப்படின்னா ரியான் பராக் ஆல் மேட்சஸ் எல்லா மேட்சஸ்லயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் நீங்க மஸ்ட் 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 சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரியான் பராக் எடுங்க. அதுக்கப்புறம் செகண்டா பேட் பண்றாங்கன்னா சஞ்சு சாம்சன் எடுங்க. ஸோ நல்ல ஒரு பிளேயிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ஆர்ல வந்து இந்த டாப் ஆர்டர் 4 பேர் மட்டுமே மேட்ச் முடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. டாப் ஆர்டர் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதான் மெனு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் பண்றாங்களோ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாப் ஆர்டர்ல விக்கெட் கீப்பிங் இவர் பண்ணிடுவாரு. இவர் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஜோஸ் பட்லர் ஃபர்ஸ்ட் 1-1 இம்பாக்ட்ல தான் வந்து விளையாடுறாரு. ஸோ இவர் வந்து வந்தா கூட சீக்கிரம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜெய்ஸ்வால் இந்தியன் டீம் செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துதான் ஆகணுங்கிற ஒரு விக்கெட்லான சூழ்நிலை இருப்பாரு. ஒருவேளை ஜோஸ் பட்லர் வரல அப்படின்னா சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் அவங்களே ஓப்பனிங் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஜோஸ் பட்லர் வந்து அவர் ஊருக்கு போறதுக்கான இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹெட்மேயரும் போறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த சுனில் தான் கேப்டனா இருக்காரு. அவர் வந்து சொன்னாரு அப்படின்னா இவர் போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் விளையாடல, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் டாப் ஆர்டர் இந்த 3 பேர் மஸ்ட் பிக் பண்ணுங்க. அதுவும் செகண்டா பேட் பண்றாருன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் ஸ்கிப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் எடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சாம்சன் ஸ்கிப் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால், ரியான் பராக் போத் இன்னிங்ஸ்லயும் மஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ரோமன் பவுலுக்கு அப்புறம் அஸ்வின். ரோமன் பவுல் வரையும் டாப் ஆர்டர்ல விளையாடுறாருன்னு கேட்டா விளையாட சான்ஸ் கம்மி தான். ஆனா ஒரு 17th 18th ஓவர் வந்தாரு அப்படின்னா அட்லீஸ்ட் 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா நல்ல ஒரு சான்ஸ் அதிகமா இருக்கு. 25 மேல ரன்ஸ் அடிக்கிறது அதிக சான்ஸ் இருக்கு. ஹெட்மேரை பொறுத்தவரை செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவர் 25 ரன்ஸ்க்கு மேல அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ரவிச்சந்திர அஸ்வின் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அஸ்வினை பொறுத்தவரைக்கும் இப்ப எல்லா மேட்ச்லயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு வரோம், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. மேக்ஸிமம் 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து மஸ்ட் பிக்கா சூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப இருக்கு. செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா கம்மி தாங்க. செகண்டா பவுல் பண்ணா வந்து விக்கெட் எடுக்கிற சான்ஸ் கம்மி தான். அந்த மாதிரி தான் இருக்கு. விளையாண்ட எல்லா மேட்சும் அப்படிதான் இருக்கு. ஆவேஷ் கான் பொறுத்தவரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு. இப்போ வந்து ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டாங்க, பஞ்சாப் செகண்டா பவுலிங் பேட் பண்றாங்க அப்படின்னா ஆர்ஆர் இப்போ வந்து ஆவேஷ் கான் தான் மஸ்ட் பிக்கா இருப்பாரு. ஆவேஷ் கான் ஒரு மேட்ச் இல்லைன்னா ஒரு மேட்ச் எடுத்தா 3 விக்கெட்ஸ், இல்லைன்னா இல்ல அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. நான் எடுத்தா 3 விக்கெட் தான் எடுப்பேன், இல்ல 2 விக்கெட் எடுப்பேன், அந்த மாதிரி விளையாடுவேன், இல்லைன்னா விளையாடவே மாட்டேன், விக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற விளையாடுறாரு. ட்ரெண்ட் போல் பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் மஸ்ட் பிக்ங்க. ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ மஸ்ட் பிக் பண்ணுங்க. டாப் ஆர்டர் நீங்க 3 பேர் பிக் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு டாப் ஆர்டர் 3 அப்படிதான் பிக் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம பிக் பண்ண முடியும், ஏன்னா 11 பிளேயர்ஸ் தான் நம்ம பிக் பண்ண முடியும். அதுல வந்து நம்ம 3 பிளேயர்ஸ் பிக் பண்றோம். இப்போ இந்த ஆர்ஆர் பொறுத்தவரைக்கும் நீங்க 5 பேர் பிக் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க 5 பேர் கூட 6 பேர் கூட பிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஆர்ஆர்ல நீங்க 6 பேர் பிக் பண்ணுங்க. இதே பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அதுலயும் நீங்க 6 பேர் பிக் பண்ணுங்க. இதுல 5 பேர் பிக் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. 6:5 அந்த ரேஷியோல தான் பிக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களோட ரேஷியோ வந்து 6:5 அந்த ரேஷியோல பிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாகல் இந்தியன் டீம்ல வந்திருக்காரு. ஆனா என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாருங்க, ரன்னை வாரி வழங்குறாரு. அது எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரன்னை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கொடுத்தாலும் ஒரு சில விக்கெட் எடுக்கிறாரு. செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறாரு. ஸோ
50-50 சான்ஸ் தாங்க. எல்லா மேட்ச்லயுமே வந்து இவர் எடுப்பாரான்னு கேட்டா சான்ஸ் கம்மி தான். பஞ்சாப் பொறுத்தவரையும் எடுக்கிறாங்க, விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இவர் வந்து ரன்னையும் அதே மாதிரி கொடுத்துறாரு. ட்ரீம் டீம்ல வரும்போது பாத்தீங்கன்னா பஞ்சாப்லயும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ 50-50 இவரையும் ஹை ஸ்கோர்ல பார்த்தோம்னா ஹை பாயிண்ட்ஸ் ட்ரெண்ட் போல்டு சாகல் 2 பேரும் மஸ்ட்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாகலும் செகண்டாவும் வந்து ட்ரெண்ட் போல்டும் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு ஆள் ஸ்கிப் பண்ணுங்க. ஒரு ஆள் ஸ்கிப் பண்ணாதான் நம்ம ட்ரீம் டீம் வின் பண்ண முடியும். நம்ம போட்ட காசு எடுத்தா மட்டும் பார்த்தாது. ஸோ ஜிஎல் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது லோ பர்சன்டேஜ் சந்தீப் சர்மா அது மாதிரி நந்தன் பர்கர் இந்த மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹை லெவல் பாயிண்ட்ஸ்ல உள்ளவங்க மட்டுமே எல்லாருமே ஹை பாயிண்ட்ஸ்ல உள்ளவங்க சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கம்மியான பாயிண்ட்ஸ் எடுத்திருப்போம். ஜிஎல் வின் பண்ண சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ கம்மியான பாயிண்ட்ல உள்ளவங்க அதிகமான ஜிஎல் வின் பண்ண ஒரு டீம் இருக்கு அப்படின்னா 6 பேர் நீங்க 11 பேர் சூஸ் பண்றோம் அப்படின்னா 4 பேர் மஸ்டா நீங்க வந்து 0 to 50 உள்ளவங்களை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஜிஎல் வின் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. மத்தவங்க சூஸ் பண்ணாதவங்க சூஸ் பண்ணி எடுக்கும் போது தான் அவங்க விளையாண்டாதான் உங்களுக்கு காசு ஜிஎல் வரும். நீங்க எல்லாரும் எடுக்கிறவங்க இவங்க விளையாடுவாங்க மேக்ஸிமம் நீங்க எல்லாரும் சூஸ் பண்ணதுனால ரியான் பராக் சூஸ் பண்ணுவீங்க, ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல், சாகல், சந்தீப் சர்மா இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல மஸ்டா உள்ளவங்க சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சூஸ் பண்றதுன்னா சாம்சன், லிவிங்ஸ்டன், சசாங் சிங், ஜானி பிரிஸ்டோ, ராகுல் சாகர், அசதீப் சிங், ரபாடா இந்த மாதிரி ஒரு டாப் பார்ட்ல உள்ளவங்க எல்லாம் மட்டும் நீங்க சூஸ் பண்ணாலே கண்டிப்பா ஜிஎல் வின் பண்ணவே முடியாது. போட்ட காசு தான் வரும். அதுவும் வராம போறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ 0 to 50% உள்ளவங்க மஸ்ட் பிக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் பார்ப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தவரையும் ஜெய்ஸ்வால் அண்ட் சந்தீப் சர்மா. ஸோ சந்தீப் சர்மா வந்தாருன்னா ஒரு 3 விக்கெட் எடுக்காம போகவே மாட்டாருங்க. அந்த மாதிரி தான் விளையாடுவாரு. அதே மாதிரி பஞ்சாப் பொறுத்தவரையும் சசாங் சிங், சாம் கரன் இவங்க வந்து மஸ்ட் பிக் பண்ணுங்க. நான் எந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க வந்து இவங்க 4 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் பிக் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க இல்ல அப்படின்னா நீங்க பவுலர்ஸ் 2 பேர் பாருங்க. சந்தீப் சர்மா ஒன்னு வந்து இதுல பவுலர், அதே மாதிரி சாம் கரன் ஆல்ரவுண்டர். இவங்களை சூஸ் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கும். இன்னொன்று சந்தீப் சர்மா திடீர்னு 4 விக்கெட் எடுக்கிறாரு, நாளைக்கு மேட்ச்ல வந்து 4 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா கேப்டன் எலிஜிபிள் ஆயிடுவாரு. டாப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கூட செகண்டா பவுல் பண்றாங்க, 6 வந்து செகண்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது 4 விக்கெட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்க இவங்க 2 பேர் மட்டுமே சூஸ் பண்ணலாம். ஜெய்ஸ்வால் அண்ட் சதீப் சர்மா 2 பேருமே சூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண விட மஸ்ட் நீங்க கேப்டனா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து நீங்க கேப்டனா போட்டு சந்தீப் சர்மா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இங்க வந்து சாம் கரன் அண்ட் சசாங் சிங் இவங்க 2 பேரையும் இப்போ 4 டீம் போடுறீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் 1, சந்தீப் சர்மா 2, சசாங் சிங் 3, சாம் கரன் 4, 1 2 1 3 1 4 இப்படி நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்றப்போ ஏதாவது ஒரு டீம்ல உங்களுக்கு கிராண்ட் லீக் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. அது மாதிரி மை டீம் லெவல்ல 1 ரூபி என்ட்ரி இருக்கு. 19 டீம் நீங்க 1 ரூபாய் என்ட்ரில போடலாம். நீங்க ட்ரீம் லெவல்ல 49 ரூபாய்க்கு நீங்க ஒரு டீம் தான் போடுவீங்க, 2 டீம் போடுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க 19 டீம் போடலாம். அப்படிங்கிற பட்சத்தில் 19 வேரியண்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த 4 பேரை நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சு பிக் பண்ணுங்க. இல்ல நீங்க வேற டிஃபரன்ஷியலா பிக் பண்ணணும் அப்படின்னா ரியான் பராக் நீங்க மஸ்ட் பிக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவாரு. அதே அதுக்கப்புறம் இல்ல இன்னும் இம்பார்ட்டன்டா நீங்க பிக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சாம் கரன் நீங்க மஸ்ட் பிக்கா பண்ணணும்னு நினைச்சீங்க சஞ்சு சாம்சன் பிக் பண்ணுங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணும் போது தான் நீங்க வந்து ஜிஎல் வின் பண்ற சான்சஸ் இருக்கு. எல்லாரும் பிக் பண்றவங்க பிக் பண்ணா வாய்ப்பு கம்மி தான். ஒரு சில மேட்ச் மட்டும் தான், ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் எப்பயுமே. இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை மேட்ச்னாலே ருத்ராஜ் கவேட் கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா வந்துடுறாரு. அதே மாதிரி கேகே பொறுத்தவரையும் சுனில் நரேன் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் வந்துடுறாரு. ஏதாவது 1-2 மேட்ச் தான் ஸ்கிப் ஆகுறாரு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா மேட்சும் வருவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ பிக் பண்ணும்போது பார்த்து பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ஜிஎல் வின் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.